ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி குலோப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஜிஆர்பி குலோப் ஜாமுன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம குலோப் ஜாமுனுக்கு மாவு குலோப் ஜாமுன் மிக்ஸு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுருவோம். அதாவது ரொம்ப டைட்டாக பிணையக்கூடாது. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து பிசைஞ்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் மாவு நம்ம பிசைஞ்சிட்டோம். நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு டைட்டாக பிணையக்கூடாது, கொஞ்சம் லூஸாக பிணையணும். இப்படி விரல் வச்சா ஈஸியாக உள்ளே போகணும், அந்த அளவுக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 500 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்குது. இப்போ நான் ஒரு 150 கிராம் சீனி சேர்த்துக்கிறேன். 175 கிராம் குலோப் ஜாமுன் மிக்ஸுக்கு நான் 150 கிராம் சீனி சேர்த்துருக்கேன். இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா நீங்கள் 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. சர்க்கரை நான் பாகு மாதிரி காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, சர்க்கரை கரைஞ்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு, சீனிலாம் கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள், ஏலக்காய் கூட நீங்கள் ஒரு 4-5 ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏலக்காய் தூள் போட்டனால கட்டி சேர்ந்துடும், அதனால் நான் தூள்னால ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காய்னா ஒரு 4 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் செய்யலாம். இப்போ குலோப் ஜாமுன் மாவு நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கீரல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பிணையும் போது சப்பாத்திக்கெலாம் மாவு நம்ம அடித்து பிணையுவோம், அந்த மாதிரியும் பிணைஞ்சிங்கன்னா குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சாஃப்டாக பிணைஞ்சாலே போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கலாம் எல்லா மாவையும். குலோப் ஜாமுன் மாவுன்னு இந்த மாதிரி 2 சேஃபாக நான் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரிக்கும் போது எண்ணெய் ரொம்ப நல்லா சூடாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம போட்டு எடுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டு எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா வெளியே நல்லா வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குலோப் ஜாமுன் போட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்திருக்கும், நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் போட்டு எடுத்துடலாம். ஒன்றா போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சின்ன உருண்டையாக தான் போட்டோம். அது நல்லா எண்ணெயில் வேக நல்லா பெருசாக பால் மாதிரி வந்துருச்சு. இப்போ ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருகிடும். ஒவ்வொரு தடவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கருகிடும்.
இப்போ எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ குலோப் ஜாமுன் மாவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ பாகு வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பவுலில் இந்த பொரிச்சு வச்ச குலோப் ஜாமுன்னு சேர்த்துப்போம். பாகையும் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ஊற்றிட்டோம். இப்போ இது ஒரு 1/2 hour கழித்து நம்ம பார்ப்போம். அப்போ தான் நல்லா அந்த ஜீராலாம் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் குலோப் ஜாமுன். ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ஜீராலாம் உறிஞ்சு நல்லா பெருசாக ஆயிடுச்சு குலோப் ஜாமுன். இப்போ அதில் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஈஸியாக போகுது. ரொம்ப சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.